தொடர் மழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதன் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுடலைமணி செல்வன். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பலத்த மழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள அணைக்கட்டுகளில் தண்ணீரின் அளவு என்பது வேகமாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பாபநாசம், மணிமுத்தாறு, சேர்வலாறு அணைக்கட்டுகளில் அணை நீர்மட்டம் என்பது வெகுவாக கூடி வரும் நிலையில் தொடர்ந்து நேற்று இரவு வரை இந்த மழை என்பது பெய்துள்ளது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் இந்த வெள்ள நீர் என்பது திறக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காரையாறு, மணிமுத்தாறு அணையிலிருந்து 16,000 கன அடி நீர் தற்போது தாமிரபரணி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக உபரி நீரின் அளவும் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக தாமிரபரணி ஆற்றில் தற்போதைய நிலவரப்படி 30,000 கன அடி நீர் என்பது அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் தடுப்பணையாக விளங்குகின்ற இந்த மருதூர் அணைக்கட்டிலிருந்து 30,000 கன அடி நீர் வெளியேறும் நிலையில் தாமிரபரணி ஆற்றின் கடைசி தடுப்பணையாக விளங்குகின்ற நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து 27,000 கன அடி நீர் என்பது வெளியேறிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றிற்கு தண்ணீரின் வரத்து என்பதும் அதிகரித்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் தாமிரபரணி ஆற்றில் தொடர் மழையின் காரணமாக பொதுமக்கள் யாரும் நீராடவோ கால்நடைகளை உள்ளே அனுமதிக்கவோ கூடாது என்று 2 மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வருடம்தோறும் இந்த தாமிரபரணி ஆற்றில் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து வெளியேறும் லட்சக்கணக்கான கன அடி நீர் என்பது வீணாக கடலில் கலக்கும் ஒரு நிலைதான் நிலவி வருகிறது. அதனை கருத்தில் கொண்டு தொடர்ந்து இந்த வீணாகும் கடலில் கலக்கும் தண்ணீரை சேமிப்பதற்காக ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டுக்கு அருகே மற்றொரு தடுப்பணை அமைத்தோ அல்லது இந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டை தூர்வாரியோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் விவசாயிகளும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு பகுதியிலிருந்து புதிய தலைமுறை செய்திகளுக்காக செய்தியாளர் சுடலைமணி செல்வன்.